மிகப்பெரிய பின்னடைவு. அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் யார், எந்த அரசியல் புள்ளின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவரை சார்ந்த நபர்கள் யாருன்னு தெரியும். திருநாவுக்கரசன்றவன்லாம் யார், அவருடைய பின்பலம் என்னன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இது ரொம்ப பெரிய செட்பேக். நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொள்ளாச்சியோட கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. மிக ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்யூச்சரில் இன்னும் தப்பு இது நடக்கக்கூடாது அப்படின்ற அளவுலையும் ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். தங்களோட கருத்து? கிட்டத்தட்ட 6 வருடத்திற்கு பிறகு, நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து அப்புறம் சிபிஐக்கு போச்சு. சிபிஐட்டேருந்து சிபிசிஐடிக்கு மாறிச்சு. அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நமக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கும் பொழுது இதற்கான தீர்ப்பு கிடைக்கப்படலன்றது தான் யதார்த்தமான உண்மையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய அரசியல் தலையீடு இருந்தது. அரசியல் தலையீடு எந்த அளவுக்கு உச்சபட்சமாக இருந்ததுனாக்கா, மனிதத்தன்மை எல்லாத்தையும் மற்று போய் சமூகத்தின் கழிவுகளை தூக்கி நடுவீட்டில் வச்சு கொண்டாடக்கூடிய லெவலில் அவர்களுக்கான சப்போர்ட்டு அன்றைக்கும் இருந்தது அந்த ஆட்சியில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோ, கிட்டத்தட்ட ஞானசேகரனுக்கு எவ்வளோ பெரிய அனுதாபிக்காக எவ்வளோ சிசிடிவி ஒர்க் பண்ணலன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுதுனாக்கா, அப்போ சமூக கழிவுகளை கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்தால் அதன் மூலமாக நோய் தொற்று பரவி அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு பாதிப்புக்கு உள்ளாவாருங்கிறது தான் இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இது போன்ற நபர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு காலதாமதம் செய்தாலும், கிட்டத்தட்ட தண்டனை கொடுக்காமல் மறுக்கப்படுவதும் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் பேராபத்தை ஏற்படுத்தி உள்ளதுன்றதுக்கான இம்பேக்ட் என்னன்னாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், 2 வயசு 3 வயசு 5 வயசு பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக பள்ளிகளிலேயே பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடப்பதும் தைரியமாக அவர்கள் செய்யக்கூடிய வழிவகைப்பதுக்குனாக்கா இந்த காலதாமதம் தான் அதற்கான காரணம். ஆனால் காலதாமதமானாலும் மிக நேர்த்தியான ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வழங்கியிருக்காங்க தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 9 நபர்களுக்கு சாகுமுறை சிறை தண்டனை, சிறை தண்டனை, சில நபர்களுக்கு 7 வருஷம் 3 வருஷம்ன்றதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம பொழுது உள்ளபடி இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுபோன்று ஞானசேகரன் வழக்கில் எப்போது தீர்ப்பு கிடைக்கும், யார் இந்த ஆட்சியுடைய சார்கள் யாருன்றதை நம்ம பார்க்கணும்ல. அது மிக முக்கியமானது. அப்போ தொடர்ச்சியாக ஞானசேகரன் மட்டும் இல்லை சார், சாதாரண பள்ளிகளில் பிள்ளைகளை நம்மளை யாரை நம்பி அனுப்புகிறோமோ அந்த ஆசிரியர்களை பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் செய்வதும், ஒரு ஃப்ளாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காது கேட்காத ஒரு பிள்ளையை கொண்டு போயிட்டு காவலாளி, அந்த ஆளுக்கு 60-70 வயது, அவங்க கூட மனிதத்தன்மையற்ற அந்த பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு செஞ்சதும் நேற்று கூட ஒரு வழக்கு நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 9 நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பிள்ளையை கர்ப்பமாக்கி தொடர்ச்சியாக இது பெண்கள் மீதான இந்த அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் யாருனாக்கா ஆட்சியாளர்கள். நம்ம அவங்கள தான் சொல்லி ஆக வேணும். ஏன்னா ஆட்சி உன் கையில் இருக்குது, அதிகாரம் உன் கையில் இருக்குது, காவல்துறை உன் கையில் இருக்குது. உன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் மட்டும் எப்போ அந்த தப்பு பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த தீர்ப்பை கூட சார், இந்த விஷயத்தை இப்படி பார்க்கலாமான்னு சொல்லுங்கள் நம்ம கண்ணோட்டத்தில். சரிங்களா, இந்த தீர்ப்பை வழங்கிய ஜட்ஜ், ஓகேங்களா, ஸோ அவங்க கடந்த 4 வருடங்களாக, அதுக்கு முன்பாகவும் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டுமே எடுத்துக்கலாம், இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், போக்சோ சட்டங்கள், பல பெண்கள் சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்களா சார்? நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஏன்னாக்கா ஜாஃபர் சாதிக் எப்படி வெளியில் வந்தான் தெரியுமா உங்களுக்கு? இதுபோல் ஒரு வழக்கில் வேறு மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உதாரணமாக காட்டி தான் அவனுக்கு பெயில் வாங்கிட்டு வந்திருக்கான் வெளியில். ஸோ இப்போ அதே போல் தொடர்ச்சியாக இந்த 4 வருடமாக நடக்கக்கூடிய மோசமான பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள், அதுவும் கல்லூரிகளுக்குள்ளேயும் பள்ளிகளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய அந்த மோசமான அத்துமீறல்கள், இதை சரி செய்யணும்னாக்கா இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சவுக்கடி தான் நாளைக்கு சிசிடிவி வேலை செஞ்சா இல்லையான்றதை ஆட்சி மாறினா காட்சி மாறும்ல. அப்போது திமுக சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக நபர்கள்
எங்கள் ஆட்சியில் தான் இது போன்ற ஒரு சாட்டை அடி தீர்ப்பை வழங்கினோம் என்று மார்த்தட்டி கொள்வதற்கான வாய்ப்புகளை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கலாமா சார்? இல்லை சார், ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லுவாங்க எங்கள் ஆட்சியில் தான் இந்த மாதிரி நாங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சட்டசபையில் ஒரு வாட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து சார் எடப்பாடியை கேள்வி கேட்டாங்க, என்னாச்சு பொள்ளாச்சி கேஸ்ன்னு அவ்வளோ ஆவேசமாக கேட்டார் இல்லையா? அதில் நிறைய பைத்தியக்காரன் என்ன சொல்லுவாங்க சொல்லட்டுமா? பாகிஸ்தானில் வந்து போர் நிப்பாட்டினது காரணமே ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து பேரணி போனதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் பொது மேடைகளில். ஆமாம், இவர் போனதுனால தான் போரே நிப்பாட்டினாங்க. யார் சார்? லொடுக்கு பாண்டி என்ற ஒரு காமெடி நடிகர் வந்து பூ- படத்தோட நிப்பாட்டி இருக்கலாம். அது இன்னைக்கு வந்து ஒரு நல்லா பேசக்கூடியவர் சார் அவரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த காமெடி அளவுக்கு நல்லா பேசுறாங்க திடீர்னு அவர் வந்து சொல்லுமா? பார்த்தா மேடையில பேசும்போது வந்து பார்த்தா அந்த லொடுக்கு பாண்டி சீன்லாம் ஞாபகம் வந்து ஒரு காமெடி நடிகரா மாறிட்டார். அரசியல்வாதியை தாண்டி ஒரு காமெடி நடிகரா மாறி தான் அந்த விமர்சனம் முன் வச்சிருக்காங்கலாம் பல விமர்சனங்கள் வந்தது. இல்லை சார், பொறுக்கி மாதிரின்னு சொல்லி அவர் மீது ஏற்கனவே நிறைய விமர்சனம் இருக்குது. நான் அவரை சொல்லலை, எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா அவருக்கு கூவத்தூர் கொப்பளம்னு ஒரு பேர் வச்சு விட்டாங்க, புரியுதுங்களா? அதை தாண்டி என்ன சார் அது? கூவத்தூர் கொப்பளம். ஏன்னா நல்ல ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொப்பளம் மட்டும் திடீர்னு ஒருத்தர் வீங்கி இருக்கும். என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒன்று வீங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கொப்பளமாக இருக்கும். அது குத்தி விட்டால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணார்னாக்கா, நீங்களாம் வந்து கொலை செய்யணுனாக்கா பிளான் பண்ணணும். பொது மேடைகள் அந்த கருணாஸ் பேசின வார்த்தை இருக்குது, உங்களுக்கு வேணால் நான் அதுக்கான தரவுகளும் தரேன். நாங்களாம் பல்லு விளக்கிட்டு வர நேரத்தில் கொலை பண்ணுவோம்டா. அன்னைக்கு என்னை பார்த்து முதலமைச்சரே பயந்தாரு, நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தோம், சட்டமன்றத்துலேயே அடிச்சிருவேன்னு சொல்லலாம் பயந்தாங்கன்னு சொல்லி பொது வெளியில் பேசுகிறாரு. போலீஸ்காரனை அடித்தா நான் தாண்டா அடிச்சேன்னு மியூசியம் முடிக்கிட்டு நில்றா நாங்கள் இருக்கோண்டாங்கிறாரு. அவருக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பெரிய பிரச்சனையே இருந்ததில்ல சார்? அதான் சார், திருட்டு பயலுக்கும் எப்பயுமே போலீஸுக்கும் பிரச்சனை இருக்க தானே செய்யும். கிளப்ல ஏதோ ஒரு அராஜகம் பண்ணி அது ஒரு கேஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா சார்? இன்றைக்கு அதோடைய விளைவு அவர் கட்சியை சார்ந்த ஒரு அட்வொகேட்டே கொலை செஞ்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுதுக்கு ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி. அப்போது இந்த நபரை என்னவாக பார்க்கணும்? இவனும் சமூகத்தின் கழிவுகள். இந்த சமூகத்தின் கழிவுலாம் எங்கே போய் ஒன்று சேர்த்து பாருங்களேன், எந்த மேடைகளில் போய் ஒன்று சேர்ந்து எதை பேசிட்டு இருக்கானுங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது பேராபத்தை விளைவிக்கக்கூடிய இது போன்ற ஆபத்து மிக்க மிருகங்கள் போல் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்குது. அவர் என்ன பேசணும்னு ஒரு சொல்லிடுங்க சார். அதான் சொல்கிறேனே சார், பாகிஸ்தானில் போர் நிப்பாட்டது காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னன்னா சார், பாதி தூரம் நடந்து வரும்போதே போற நிப்பாட்டிட்டாங்களாம். அது எவ்வளோ பாகிஸ்தான் ரேடாரில் ஸ்டாலினை பார்த்துட்டே இருந்திருக்காங்க பாருங்க. ஐயோ இவர் நடந்துட்டாரா, அவ்வளோதான் போச்சு அப்படின்ட்டு. இதுதான் இன்னொரு விதமாக பார்க்குறாங்க சார். நீ எல்லாம் இதுக்கு நடந்த நான் நிப்பாட்ட அவசியம் கிடையாது, நீ முடியறதோ நானே இங்கே முடிச்சிடுறேன்னு அப்படி நல்ல குடும்பம்ன்ற மாதிரி பார்க்குறாங்க சார் இந்த சப்ஜெக்டை. அப்படி இல்லையா சார்? அந்த கேட்டகரியிலே கொண்டு போகல சார். நீங்கள் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டை தாண்டா ஸ்டாலினை யாருக்கும் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, காமன் பீப்புள் யாருக்குமே தெரியாது. அரசியல் கட்சி தலைவருக்கு வேணால் யாருக்காவது தெரியலாம், புரிஞ்சுக்கோங்க. காமன் பீப்புளுக்கு ஒரு தலைவருடைய பேரை சொன்னால் தெரியணும். எப்படி சார்? ஆக்சுவலி சார் நான் ஒரு டைலாக் இருக்குல்ல சார், இது வந்து ஒரு ஆதங்கமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் சார். எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்கிறான் பாடுறான் அவன், இன்னும் நான் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல, இப்படிலாம் டைலாக் வரும்போது இவங்க பேசுறது வந்து உண்மையாகவே கை தட்டுறாங்க. என்ன சார் எனக்கு புரியவே இல்லை சார். அதாவது பாதி தூரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போற நிப்பாட்டாங்க, சீரியஸாக பேசுகிறார் சார் அவரு. இல்லை, நான் கூட அதுக்கு பார்த்தேன் பதிவுகள். இது என்ன சார்? இது சரியாகாத பைத்தியம் கிடையாது, சரியான பைத்தியம் கிடையாது, இது சரியாகாத பைத்தியம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான, அதாவது நீ முட்டு கொடு என்ன அதுக்காக வந்து அளவு வேணாமா சார்? சார் இது இடத்துல நம்ம பதிவு பண்ணணுமா சார்? அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம யாரை பற்றியும் ஒரு விமர்சனம் நம்ம தேவையில்லாமல் முன்வைக்க போகிறது இல்லை சார். ஒரு சமூக பொறுப்பு, ஒரு அரசியல் அனுபவசாலிலாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க சார். நான் ஏன் சொன்னால், நான் முதலே குறிப்பிட்டது போல், நீங்கள் குறிப்பிட்டது போல் பொது மேடையில் அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், அவர் மேலே வந்த கேஸ் இருக்கட்டும், கிளப்பில் போய் குடிச்சிட்டு சண்டை போட்டதாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நம்பர் கூட சொன்னார். அப்படி அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து ரெகுலராக ஒரு கார் அங்கே நிற்கும் சார். போலீஸ்காரன் நிற்பான் சார். இவர் ஜாலியாக கிளப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்கேருந்து போவார் ஒரு எம்எல்ஏ அவர்கள். அதாவது ஒரு பொது எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் பொது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல டெய்லி கிளப்பிங் போயிட்டு அந்த கார் நிற்கும் வெளியில் போலீஸ்காரங்க நிற்பாங்க. இதுவும் இருந்தது, இப்போது கிடையாது, சில வருடங்களுக்கு முன்பு. ஆனால் அவர் எம்எல்ஏவாக தான் இருந்தார். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா சார்? பார்க்கும்போது கேவலம் எப்படி தான் யோசிப்பாங்க? அதனால் பார்க்கும்போது ஈஸியாக ஆகிடும்ல மக்களுக்கு. ஏய் சரியான பைத்தியண்டாது, நம்ம ஏன்டா அதை போய் பெருசாக எடுத்துக்கணுன்ட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பவத்தில் கொண்டு போய் ஸ்டாலின் நடந்து போவதான் சார். நல்லா புரிஞ்சுங்க, திமுககாரன் கூட எவனும் பேசலை. திமுககாரன் தான் உச்சபட்சமாக முட்டு கொடுப்பான், தெரியுமா உங்களுக்கு? அவன் கூட இப்படி பேசினாக்கா அவன் அப்போ எவ்வளோ இன்டெலெக்சுவலாக எவனை விட இருக்கான் பாருங்க. அவனே முட்டா போய் தான்
சரிங்களா? அவனே வந்து இந்த வார்த்தையை சொல்லணும் பொழுது அப்போ இது எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். அதிமுகவிலும் ஒருத்தர் வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் அமைச்சர், எம்எல்ஏ, அவர் இன்னும் உச்சபட்சம் எடப்பாடியோட பிறந்தநாளை கொண்டாடுவதற்காகத்தான் போற நிப்பாட்டிட்டாங்க. இல்லை சார், ஆக்சுவலி இவங்களோட அறிவை சார் எப்படி பார்க்குறோன்னா சார், வார் ம் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, சீரியஸா ம் சொல்லுவாங்க, தம்பி அப்படி போய் ஓரமா விளாடு, ம் ம் நம்ம ஒரு காமெடி கூட இருக்கும், டேய் என்னது ஓரமா விளாடா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். உச்சபட்ச ஒரு விஷயத்த வந்து உலகமே வந்து பேசிட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே சார். ஒரு மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க நகைச்சுவைகளை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி தான் வந்து இப்போ நம்ம திமுக மட்டும் இந்த இடத்துல சொல்லல, நம்ம அதிமுகவும் நம்ம விமர்சிப்போம். இல்லை, இதில் 2 பேருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. சரி, மீனவர்கள் படுகொலை செய்த பொழுது ஏன் இந்த மாதிரி நீங்கள் நடைபயணம் போல போய் அதை நிப்பாட்டிட்டியா? இந்த நொடி வரைக்கும் செஞ்சுட்டியா? அதை உன் ஆட்சியில் இங்கே வந்து கள்ளச்சாராய மரணம் தொடர்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை குறித்து நீ கருணாஸ் பேசுவியா? அதாவது எவ்வளவு முட்டாள்தனமான செய்திகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இல்லை சார், ஆனால் ஒரு கூப்பிட்டு ஏதாவது பேசியிருப்பாங்க சார். அது ஏன்பா எவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டு போனால் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி விட்டியப்பான்னு சொல்லிட்டு அவரே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் சொன்ன மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டார். ஆமாம், கருணாஸ் அவர்கள் சீரியஸாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பண்ண விஷயத்த ஒரு ஃபன் ட்ரோல் மெட்டீரியலாகவே. இல்லை, நீங்கள் சீரியஸான்னு சொல்கிறீங்களா? அதுவே காமெடியாக இருக்குது எனக்கு. இது அறிவுக்கு பொருந்தமான விஷயம் சார். மெரினா பீச்சில் கலைஞர் படுத்துக்கிட்டு 6 நாளில் வந்து இலங்கை போர் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்ன மாதிரியும் இவர் அதே போல் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ எடுக்கிறாருனாக்கா மக்களை நீங்கள் எவ்வளவு முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ என்ன சொன்னாலும் பாம்பறேன் சில பேர்லாம் குக்கிராமத்துலாம் இவன் நடத்தினாலும் நிப்பாட்டான் போல் இருக்குமா, அந்த கிழவிங்க ஏதாவது பேசுவான்னு நினச்சிக்கிட்டு இவர் பேசுகிறா போல். இன்றைக்கி அவங்களாம் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. அடி விழுந்துட்டே இருக்கு சார் திமுக அவர்களுக்கு. ராசா அவரோட பார்த்தீங்களா சார், நீங்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அடி பிச்சு உதறிட்டாங்க ட்வீட்டில். அதாவது கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது இயற்கைக்கே தாங்க முடியாமல் அந்த லைட் வந்து அடிச்சது பார்த்தீங்களா, கலைஞர் தான் இது செஞ்சா மட்டும் ஒரு அடி ஓரம்போ கரெக்டாக அந்த வார்த்தை சொல்லும் பொழுது. ஸோ இதுக்கு மேலே நீ பேசுன சார், எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு நிகழக்கூடிய சம்பவம். ஒரு ஆட்சியாளன் கையில் வந்து ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது மக்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு புரட்சியாளன் உருவாகும். அவனை இயற்கையை உருவாக்கும். அந்த புரட்சியாளன் என்ன பண்ணுவானாக்கா இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலை செய்வான். இது வரலாறு. அதுபோல தான் இவர்கள் செய்யக்கூடிய இந்த கொடுங்கோல் ஆட்சியை ஒரு புரட்சியாளன் யாராவது வந்து இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களே வந்து காணாமல் போகும் பொழுது இது போல் காமெடி பீஸ் என்ன நினைக்கிறீங்க? இது மக்களால் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னவா உன்னை பார்ப்பான்? நீ அறிவாளியாக பேச வேண்டாம். அவர் சில இன்டர்வியூவில் சார் நான் பார்த்துருக்கேன், கருணாஸ் அவர்கள் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ரொம்ப நல்ல அற்புதமாக காமன் விஷயத்தை நாட் பாலிடிக்ஸ் ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ அவங்க குடும்பத்தை பற்றி கேட்குறாங்க. கேட்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அது யாருக்கு சார் வேணும்? உன் குடும்பத்தை பற்றி நீ பேசிட்டு போகாது, தேவையில்லை. அதை சொல்ல வரல. இப்போ அவர் பிள்ளைகளை பற்றி கேட்கும்போது அவர் பதில் சொல்லணும், அவர் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பு அதை பற்றிலாம் பேசும்போது சில விஷயங்கள்லாம் முன் வச்சாரு. ஓகே, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே இந்த மாதிரி நீங்கள் மேடையில் பேசும்போது உங்கள் பிள்ளை இதை பார்க்கும்போது உங்கள் பிள்ளை என்ன நினைப்பான் சார்? எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவனை எப்படி மக்கள் வந்து எப்படி தேர்வு பண்ணுவாங்கனாக்கா அவனுடைய பேச்சு கிட்டத்தட்ட அவனுக்குள்ள ஆள் மனதில் தூக்கம் வரவிடாமல் சிந்திக்க வைக்கணும். ஆமாம்ல, இவ்வளவு நீண்ட நெடிய காலமாக நம்மளை எப்படி மடைமாற்றி சிந்திக்க வைத்திருக்கிறார்கள், எப்படி மடைமாற்றி நம்மளை வந்து நம்மளுடைய இயற்கை வளங்கள் திருடு போவதை நம்மளே வந்து சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிற வச்சுருக்கிறாங்க. எது போன்ற நீரை பருகி கொண்டிருந்தோம், எது போன்ற நீரை இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும், பெட் பாட்டில் அடைக்கிற தண்ணியை வந்து தொடர்ச்சியாக குடித்தா கேன்சர் வரும். அந்த வாட்டர் கேனை ரீயூஸ் பண்ணாலே வந்து வரும் தெரியும். எப்படி நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க. கம்பு கேழ்வரகு சாப்பிட்டாக்கா உனக்கு வந்து அது அசிங்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அதை தேடி மக்கள் ஓடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னும் பொழுது அப்போ வரலாறு நமக்குள்ளே வந்து சில விஷயத்தை இன்புட் கொடுத்து தவறான இன்புட்டை கொடுத்து நம்மளுக்கு தவறான வழியில் கைட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் வந்து இல்லை இதுதான் சரின்னு சொல்லி இன்டெலெக்சுவலாக பேசும்பொழுது அவன் சிந்திக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தற்சார்பு முறையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு யோசனை வரணும், எப்படி எதை செய்யணும்னு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு ரெவல்யூஷன் ஏற்படும். அந்த ரெவல்யூஷன் ஏற்பட விடாமல் தான் இங்கே சாராயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கோயிலுக்குள்ளே ஒரு சமூகம் போக முடியலன்னு சொன்னால் கோயிலை போட்டக்கூடிய அரசாங்கமாக இருக்குது இந்த அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்களா? அதை நீ 2 தரப்பு மக்களையும் கூப்பிட்டு அழைச்சி பேசி அதற்கு தானே அவனுக்கு காவல்துறை.
இராணுவம் எதற்கு அங்கே வந்து எல்லையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, வேறு நாட்டுக்காரன் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. இங்கே நீ காவல்துறை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த 2 சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மக்களையே வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதை விட்டுட்டு கோயிலை பூட்டுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ தொடர்ச்சியாக இப்படி செய்யும் பொழுது ஒரு நபர் வந்து போராடுவான், கடைசியில் அந்த நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய பேர் என்னவாக இருக்குனாக்கா வேறு மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, சட்டம் சொல்லுகிறது குற்றம் செய்பவனுக்கு துணை நிற்பவனும் குற்றவாளி. ஆனால் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒருத்தன் புரட்சி செய்ய வருவான் தெரியுங்களா, அவனை இவர்கள் சொல்லுவது தீவிரவாதி. அப்படித்தான் வரலாறு ஒவ்வொருத்தரையும் வந்து இங்கே காமிச்சிக்கிட்டே வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேகுவாரை எடுத்துங்க, லெனின் எடுத்துக்கோங்க, இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிஸ்ட்லாம் எப்படி உங்களுக்கு உருவானாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்படித்தான் உருவானாங்க. நீங்கள் சேகுவாரன்னு உதயநிதிக்கு போயிட்டீங்க. கரெக்டு. நீங்கள் தயவு செஞ்சு நான் இன்டெலெக்சுவல் பீப்புளை பற்றி பேசுகிறேன். நீங்கள் டக்குன்னு நினச்சேன் ஒத்த செங்கல் உதயநிதிக்கு போயிட்டீங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நான் ஒரு சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு சார் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து திமுக இங்கேருந்து கூடாரம் இல்லாத ஒட்டுமொத்த கூடாரையும் எப்படி சார் 7 மாதம் வேலிடிட்டி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பைர்ட் தான். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பவர் பேங்க் இருக்குல்ல, அந்த சொறி தான் வந்து இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. சார் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சார், தொடர்ந்து சவுக்கு மீடியாவில் வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அதில் வந்து பேசுவாங்க சார். அதில் எனக்கு என்னென்னா சார், நேற்று முன்னாடி வீடியோ பார்க்கும்போது திமுக பற்றி இந்த கருணாஸோட சப்ஜெக்ட் வந்து பேசுகிறாங்க சார். அது அப்போ ஏன் வந்து அந்த அதிமுகவோட அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து எடப்பாடியோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் அவர் டிபார்ட் ஏன் அந்த கருத்தையுமே வந்து சில ஊடகங்கள் சொல்கிறேன் பார்க்கும்போது வந்து என்னடா இவங்க கூட இப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்னு, ஏன் அந்த ஒரு விஷயத்த முன் வைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சவுக்கு அவர்கள் இந்த பொள்ளாச்சி வழக்கு குறித்தும் அதற்கான தீர்ப்பை குறித்து தெளிவாக பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். நான் அந்த கேள்வியை முன்வைக்கலாம் சார். இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாக இருக்கு, மிகப்பெரிய பின்னடைவு சார், மிகப்பெரிய பின்னடைவு. பொள்ளாச்சியில் அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் யார், எந்த அரசியல் புள்ளின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அவரை சார்ந்த நபர்கள் யாருன்னு தெரியும், திருநாவுக்கரசன்றவன்லாம் யார், அவனுடைய பின்பலம் என்னன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும் பொழுது இது ரொம்ப பெரிய செட்பேக். நீங்கள் வந்து இன்றைக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், திமுக இதை முன்னெடுக்கும். திமுக மட்டும் கிடையாது, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் முன்னெடுப்பாங்க. யார் அந்த சார்னு கேட்டல, ஆட்சியில் இந்த 9 பேர் தான் அந்த சாருன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கணும் சார். ஆமாம், இப்போ இவர் என்ன சொல்லுவார்னாக்கா மறுபடியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வார்த்தையும் எடுத்து இங்கே நடக்கக்கூடிய பாலியல் பற்றி பேசுவார். ஆனால் நடுநிலையாளன் என்பவன் இது தப்புனா தப்பு, இது தப்புனா தப்பு, இதுதான் சொல்லணும். அவன் ஆட்சியில் செஞ்சா தப்பு கிடையாது, இந்த ஆட்சியில் செஞ்சா தப்புன்ற மாதிரி பேசுறது வந்து. அதே மாதிரி அந்த முன்னாள் அமைச்சர் பேசுறதை பற்றி அது குறிப்பில்லை, அதை பற்றி தங்களோட கருத்து சார்? எந்த முன்னாள் அமைச்சர் பேச? முன்னாள் அமைச்சர் இப்போ நம்ம அந்த அவர் பேர் என்ன, வைகை செல்வனா? வைகை செல்வன் அவர்கள் பண்ண அந்த கருத்தையும் இல்லை சார். நான் ஏன் சொல்றேன்னா, கருணாஸ் பேசுறதை சொல்றாங்கல்ல, அப்போ இவர் பேசுறது சொல்லணும்ல. கிட்டத்தட்ட இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குது. யாருக்கு சார்? சவுக்கு அவர்களுக்கு. அரசியல் தளத்துக்குள்ளே நம்ம பயணிக்கணுன்றதுல அவருக்கு நீண்ட நெடிய ஆசை. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு இயக்கம் தொடங்க போகிறேன், ஒரு கட்சி தொடங்க போகிறேன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்போ ஆனால் அப்போ அவர் வெளியிட்ட புகைப்படமே விஜய்க்கு எதிராக நான் ஒரு கட்சியை தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு, கட்சி தொடங்குவதற்கு எந்த புகைப்படத்தை வெளியிடணும்? கட்சியோட சின்ன என்ன பேர் என்ன, அவர் புகைப்படத்தை வெளியிட்டு அந்த மாதிரி தான் நம்ம நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. எவ்வளோ தாட் ப்ராசஸில் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அவங்களை முன்னிறுத்தும் பொழுது நீங்கள் சிகரெட் பிடிப்பதானே ஃபஸ்ட்டு புகைப்படமாக போட்டிங்கன்னு கேள்வி எழுப்பும் போது என்ன சொல்லுவார் அவர்? நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது சார். ஆனால் அதிமுகவிற்காக அவர் இந்த அளவுக்கு வந்து மாற வேண்டிய அவசியம் இருக்கானாக்கா தெரியல. ஒரு எம்எல்ஏக்காக இந்த அளவுக்கு மாறுகிறார்கள். ஏன் வந்து நான் திரும்ப தான் சொல்கிறேன், எதற்காக இன்றைக்கு வந்து 3ஆவதாக திடீர்னு வந்த விஜய் அவர்களை வந்து மக்கள் சூஸ் பண்ணுறான், யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுறான்னா இந்த குரல் வித்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க காலங்காலமாக. இந்த குரல் வித்தெல்லாம் காட்டாமல் ஃபேக்ட் என்ன, இத்தனை கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன, அவனுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே இருக்கிறது. அப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறார் இல்லையா, ஸோ ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம், ஒன்றும் கெட்டு போகிறது இல்லையே. இந்த வாய்ப்பை இங்கெங்கேயும் கொடுத்து பார்த்தோம், இது வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஒரு மாற்றத்திற்கு ஏற்பட்ட ஒரு விதையாக விஜய் வருவான்னு நம்புகிறாங்க மக்கள். அன்றைக்கு தீர்மானிச்சுட்டு போகட்டும். ஸோ இந்த காம்படிஷன்றது எப்பயுமே ஒரு ஆரோக்கியமாக போகும். நான் நடுநிலைவாதி, கடைசி வரைக்கும் நடுநிலைவாதியாக இருக்கணுமே தவிர இப்படி வந்து சொல்ல முடியாது. நம்ம பல்வேறு விஷயங்களை நாம் பகிர்ந்தோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.